வணக்கம். நான் சேலம்லேருந்து சுஃபியான். கடந்த 5/2/2026 சேலம் மாவட்டம் சங்ககிரி நகராட்சியில் 2 நகராட்சி பணியாளர்கள் ஒரு நாயை கொடூரமாக அடித்து கொன்று அவங்களோட நகராட்சி வாகனத்திலேயே எடுத்து போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இது விஷயமா சங்ககிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை சமீப காலமாக நிறைய பார்க்க முடியுது. அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட தெலுங்கானாவில் நம்ம பார்த்தோம், அவ்வளோ நாய்களை வந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமான புகாரை அளிக்கணும். பிறகு அதன் மீது வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுறத உறுதி செய்யணும். இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது டிராகிங் இருந்துச்சு, லேக் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு போகணும். அதாவது டிஎஸ்பிக்கோ, எஸ்பிக்கோ, சிட்டி லெவல்னு பார்த்தீங்கன்னா டிசிக்கோ, இல்லை கமிஷனருக்கோ இதை கொண்டு போகணும். இந்த மாதிரி பண்ணுறதன் மூலயமா வருங்காலத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறதை வந்து நம்மளால் குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பிராணிகள் நல வாரியத்தின் உதவியை வந்து நீங்கள் நாடலாம். அதாவது பிராணிகள் நல வாரியத்துக்கும் இதே புகாரை கொடுக்கலாம். அதே மாதிரி மாவட்ட அளவில் இருக்க எஸ்பிசிஏவோட ஹெல்ப்பை நீங்கள் பெற முடியும். மாவட்ட அளவில் இருக்க எஸ்பிசிஏவோட தலைவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். இவருக்கு ஒரு கோரிக்கை மனுவையோ நீங்கள் புகார் மனுவையோ கொடுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து குராலிட்டி நடந்துட்டு இருக்குங்க, இதன் மீது வந்து நீங்கள் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளணும், சுற்றறிக்கை அனுப்பணும், உரிய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் செய்யணும், இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணணும். எந்த மனுவாக இருந்தாலும், எந்த கடிதங்களாக இருந்தாலும், அரசுக்கு கொடுக்குற எந்த கடிதங்களாக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு சீக்கிரம் வேலை நடக்கும். இந்த மாதிரி பண்ணுறதன் மூலயமா வருங்காலத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறதை வந்து நம்மளால் குறைக்க முடியும்.